நம்மக்கிட்ட எவ்வளோதான் காசு இருந்தாலும் அதை தண்ணி போல் செலவு பண்ணுறதுக்கு தான் யோசிப்போமே தவிர அதை வந்து சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும்னு என்றைக்குமே யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம யோசிக்காமல் செலவு பண்ணிடுவோம். ஆனால் கடைசியில் அது இல்லாதப்ப தான் அதோட அருமை தெரியும். ஸோ அதே போல் தான் ஒரு பணக்கார அப்பா இருக்கார். அவருக்கு வந்து பணத்தோட மதிப்பே தெரியாத ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையனுக்கு பணத்தோட அருமையை புரிய வைக்கிறதுக்காக அவங்க அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது அந்த பையனுக்கு புரியலை. கடைசியாக அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரோட அட்ரஸை கொடுத்து அவங்க கிட்ட போய் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடனாக பணம் கேட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அவனும் அந்த 10 பேர்கிட்ட போய் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பிஸ்னஸில் லாஸ் ஆயிருச்சு, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வந்து கடனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது பணத்தோட வரல, பணத்தோட அருமையை உணர்ந்தவனாக தான் வந்தான். அதே போல் நம்ம பசங்களுக்கும் பணத்தோட அருமையும் வறுமையையும் சொல்லி வளர்க்கணும். இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னா சாதமும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு தான். லஞ்சுக்கு வடகம் வேணான்னு சொல்லிட்டனால நான் அது வைக்கல. ஓகே, பாய்.